உங்களுக்கு உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் குரு யோகாதிபதி, பாக்யாதிபதி. அவர் உச்சமடைவது விசேஷம். உங்களுக்கு பக்க பலமாக இருந்து செயல்படுவார்கள். உங்களுடைய வளர்ச்சிக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். செல்வாக்கை உயர்த்தக்கூடிய லாபம் ஏற்படுகின்ற காலகட்டத்தில் இருக்கீங்க. குரு பெயர்ச்சி பலன்கள் கடகராசி நண்பர்களுக்காக திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி 2026 ஜூன் 1ஆம் தேதி இரவு 11 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய உச்ச வீடான கடகராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். இதுதான் குரு பெயர்ச்சி. உங்களுக்கு உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் குரு யோகாதிபதி, பாக்யாதிபதி. அவர் உச்சமடைவது விசேஷம். என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா, கடன் ஜாஸ்தி ஆகும், எதிரிகள் தொல்லை அதிகரிக்கும். ஏன்னா என்றைக்குமே திறமை இருக்கிறவனுக்கு தான் எதிரியும் இருப்பான். இப்போ உங்களுக்கு திறமையே இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்களை எவனும் மதிக்க மாட்டான். அடப்போடா இந்த ஆள்கிட்ட எவன்டா பேசுவான் அப்படின்ட்டு. உங்கள்கிட்ட திறமை இருக்கிறதுனால தான் எதிர்ப்புகளும் ஜாஸ்தி இருக்கும், எதிரிகளும் ஜாஸ்தி இருப்பார்கள். அப்பேற்பட்ட நிலையில் இருக்கீங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா 9ஆம் வீட்டு அதிபதி தன்னுடைய சொந்த வீடான 9ஆம் இடத்தை உங்கள் ராசியிலேருந்து பார்க்க போகிறார். எல்லாமே நல்லது தான், ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. பொதுவாக இந்த ஜென்ம குரு காராகிரக வாசம்னு சொல்லுவாங்க. ஜென்ம குரு நடக்கும் பொழுது தான் காராகிரக வாசம், இல்லாட்டி அக்ஞாத வாசம், நாட்டை விட்டு வெளியில் போகிறது, இதெல்லாம் நடக்கும். இது வியாபாரத்துக்காக தொழிலுக்காக போனீங்கன்னா தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் செய்யாத தப்புக்கு போனீங்கன்னா அல்லது ஆரோக்கியத்தினால சங்கடப்பட்டு படுத்தீங்கன்னா நீங்கள் கேட்கலாம், சார் 6ஆம் இடத்துக்கு எந்த இதுவும் இல்லையே அப்படின்ட்டு. 6ஆம் இடத்துக்கு சனியின் பார்வை இருக்குது. அதனால் உடம்பு கொஞ்சம் படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் ஒரு 4 செவுத்துக்குள்ளே, காராகிரக வாசம்னா என்ன, ஜெயில் வாசமா? இல்லை, எல்லாருக்குமே அது பொருந்துமான்னு கேட்டால் இல்லை. 4 செவுத்துக்குள்ளே. இப்போ கொரோனா காலத்தில் நம்ம இருந்தோம். கொரோனா பீரியடில் நம்ம எல்லோரும் ஐசோலேட்டடாக இருந்தோம். அது ஆக்சுவலாக ஐசோலேட்டடாக இருந்தது இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டவங்க ஒரு ரூமில் தனிமையில் விடப்பட்டார்கள். அந்த மாதிரி ஒரு தனிமை உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கிறது நல்லது. அதே சமயம் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டு இருக்கும் இளம் தலைமுறையினர். 40 வயசு ஆகிடுது சார், நான் என்ன சார் இளம் தலைமுறை? ஆமாம், நான் குழந்தை பெற்றுக்கிற வரைக்கும் நீங்கள் இளம் தலைமுறை தான். 40 வயசு ஆகுது, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னா இப்போ வரப்போகிறது. உங்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நீங்கள் படிக்கிற குழந்தைங்க அப்படின்னா உங்களுடைய நட்பு ரீதியான முயற்சிகளில், உங்களுடைய நட்பு வட்டத்தின் மூலமாக உங்களுடைய படிப்பில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. படிப்பில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் இந்த கடகராசியில் பிறந்த குழந்தைகள் இந்த போர்டு எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்படின்னா இந்த வருஷம் 2026 ஆல்ரெடி எழுதியிருக்காங்கன்னா ரிசல்ட் வரப்போகிறது. இல்லை 2027 எழுத போகிறாங்கன்னா அவங்களுக்கும் நல்ல ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ போர்டு எக்ஸாம் எழுதுகிறவங்க குடும்ப கௌரவத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் வியாபாரியாக இருந்தால் உங்களுக்கு வியாபார செழிப்பு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் நீங்கள் வியாபாரத்தில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால உங்களுடைய சாப்பாடை ஸ்கிப் பண்ணுவீங்க, உங்களுடைய தூக்கத்தை ஸ்கிப் பண்ணுவீங்க. ஒரு மனுஷனுக்கு 8 மணி நேரம் தூக்கம் இருக்கணும். அட் த லீஸ்ட் குறைவாக, தரித்திரபட்சம்னு சொல்லுவாங்க தமிழில். நான் எங்கள் வீட்டிலலாம் தரித்திரபட்சம் அட்லீஸ்ட் ஒரு 6.5 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்கணும். ஆனால் உங்களால் அது கூட தூங்க முடியாது, 5 மணி நேரமே தூங்க முடியாது. அவ்வளோ பிஸியாக இருக்கீங்க. அந்த பிஸி ஸ்கெட்யூலில் தூக்கத்தை ஸ்கிப் பண்ணுறீங்க, சாப்பாடை ஸ்கிப் பண்ணுறீங்க. இதனால் உடம்பு படுத்தும், இதனால் மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படும். இதனால் நீங்கள் 4 செவத்தில் அட்மிட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. இடுப்பு பகுதியில் எப்போவோ நடந்த சங்கடம் இருக்கும்ல, அடிபட்டுது, இல்லை எலும்பில் ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு, கிராக் ஆகிருக்கு, அதெல்லாம் இப்போது ரெக்கவர் ஆகிறதுக்கான நேரம். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உங்களுக்கு பக்க பலமாக இருந்து செயல்படுவார்கள். உங்களுடைய வளர்ச்சிக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். ஸோ இந்த காலகட்டம்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப சூப்பரான நேரம். பூர்வ புண்ணிய முன்ஜென்ம புண்ணியம் உங்களுக்கு உறுதியாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதாவது முன்ஜென்மத்தில் முதல்ல நமக்கு முன்ஜென்மம் இருந்ததா இல்லையான்னு தெரியாது. இருந்ததுங்கிறது என்னோட அபிப்பிராயம். என்ன காரணம் அப்படின்னா, காஞ்சி பெரியவர்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்க, ஒரு இங்கிலீஷ்காரன் கேட்டான், முன்ஜென்மம் இருந்ததா இல்லையான்னு எப்படி தெரியும், எங்கள் இதுலலாம் கிடையாது அப்படின்ட்டு. எனக்காக ஒன்று பண்ணு, போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் போ, ஒரு 10 ஹாஸ்பிட்டல் போ, பிறந்த குழந்தைங்களெல்லாம் பார்த்து நோட் பண்ணிட்டு வான்னார். போயிட்டு வந்தோடனே ஒவ்வொரு குழந்தையை பற்றியும் ஒரு 1 பேராகிராஃப் ரைட்டப் எழுதிட்டு வந்தார், கொடுத்தார். இதை காமிச்ச உடனே இதில் கேட்குறாரு, பெரியவர் கேட்குறாரு, காஞ்சி பெரியவர், இந்த குழந்தை யார்? சைக்கிள் ரிக்ஷாக்காரனோட பையன். இந்த குழந்தை யார்? அதே டைமில் பிறந்த குழந்தை. அந்த குழந்தை யார்? ஒரு பெரிய கோடீஸ்வரனோட குழந்தை. இப்படி ஒரு 10 குழந்தை சொன்னோன்னே, இந்த 10 குழந்தைங்களும் பாவம் பண்ணியிருக்குமா?
ஏன்னா இப்போ தான் பிறந்திருக்கு, பாவம் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் ஏன் இந்த ஒரு குழந்தை சைக்கிள் ரிக்ஷாக்காரனுக்கும், ஒரு குழந்தை பிச்சைக்காரனுக்கும், ஒரு குழந்தை கோடீஸ்வரனுக்கும் பிறந்தது? இங்கே தான் முன்ஜென்ம புண்ணியம் ஒர்க் அவுட் ஆகுது. போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருந்தால் இந்த ஜென்மத்தில் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறக்கலாம். நீ பணக்கார வீட்டில் பிறந்தாலும் அந்த குடும்பத்தில் ஒத்துமை இல்லை அப்படின்னா அது நிம்மதியான குடும்பம் கிடையாது. ஸோ இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி புரிய வச்சார். அது மாதிரி உங்களுடைய முன்ஜென்ம புண்ணியம் உங்களுக்கு பாதுகாப்பாக செயல்படக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. இளம் வயது ஆண் பெண்களுக்கு திருமண யோகம்னு கைகூடுன்னு சொன்னேன். வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்திருக்கும், ஒன்றா சண்டை போட்டு பிரிஞ்சு டைவர்ஸ் வரைக்கும் போய் உக்காந்துருக்கீங்க. நீயும் வேணாம், உங்கள் கல்யாணமும் வேணான்னு போயிட்டீங்க. இல்லை வேலை விஷயமா நீங்கள் ஃபாரின் போயிருக்கீங்க. இல்லை உங்கள் மனைவி வந்து கணவர் ஃபாரினில் இருக்கார். இப்போ அவங்க திரும்பி வரத்துக்கான நேரம். அதாவது குடும்ப ஒற்றுமை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களால் உங்கள் வாழ்க்கை துணை வளர்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். உங்கள் வாழ்க்கை துணைக்கு தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி அடைவதற்கான நேரத்தில் நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் அதாவது கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா குரு பார்வை 1ஆம் இடம் 2ஆம் இடத்துலேருந்து 5, 7, 9 ஆகிய இடங்களுக்கு பார்வை கொடுக்கறதுனால நீங்கள் பண்ண வேண்டியது முன்னோர் வழிபாடு செய்ய வேண்டும். அப்பா இறந்துட்டார் சார், எனக்கு அப்பா இல்லை சார், அவருக்கு திதி கொடுக்கணும். எங்கள் தாத்தா இல்லை சார், எங்கள் அப்பா வந்து எங்கே இருக்காருன்னு அவர் கேர்லெஸ்ஸாக இருக்கார் சார், அவரை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் எல்லாத்தையும் பண்ணணும். ஆனால் நீங்கள் வந்து அந்த திதியை உங்கள் தாத்தாவுக்கு பண்ணக்கூடாது, உங்கள் அப்பாவை பண்ண வைக்கணும். ஸோ முன்னோர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். குலதெய்வத்தை எப்படி வழிபடணும்னா, அம்பாளாக இருந்தால் வெள்ளிக்கிழமை போகணும், சிவனாக இருந்தால் திங்கக்கிழமை போகணும். ஆனால் பொதுவாக சிவனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த காவல் தெய்வங்கள், அதாவது சொடலை மாடன், முத்துக்குமாரசாமி அந்த மாதிரி இருந்துன்னா செவ்வாய்க்கிழமையோ வியாழக்கிழமையோ போகலாம். இந்த நாட்களில் போயிட்டு படையல் போட்டு முதல்ல போகும்போது நிறைய இளநீ வாங்கி அபிஷேகம் பண்ணுங்கள். கூடவே சிகப்பு பூக்களால் அர்ச்சனை செய்து வாருங்கள். இதுதான் குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள். குரு பெயர்ச்சி திருக்கணித பஞ்சாங்கம் பார்க்குறதா இல்லை வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் பார்க்குறதா அப்படின்ட்டு கேள்வி இருக்குது. ஏன்னா இப்போது ரீசெண்டாக சனி பெயர்ச்சி பற்றி நிறைய பேச்சு வந்தது. முதல்ல அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா போகிறேன். காஞ்சி மகா பெரியவர் அவர் தலைமையில் நடந்த ஒரு சதஸ்லேயே சொல்லியிருக்காரு, வாக்கிய பஞ்சாங்கம் தான் முதல்ல வந்தது, திருக்கணித பஞ்சாங்கம் அதுலேருந்து தழுவி அதை வந்து இன்னும் ஃபைன் டியூன் பண்ணி கொடுக்கப்பட்டது. அதனால் இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை கோயில்களுக்கு மட்டுமே பயன்படுத்திக்கலாம், திருக்கணிதத்தை டே டு டே லைஃப்க்கு யூஸ் பண்ணலான்ட்டு அவருடைய திருவாயாலேயே சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அவருக்கு மிஞ்சின அறிவாளி யாரும் நம்ம தமிழ்நாட்டில் உலகத்தில் கிடையாது. அதனால் அவருக்கு மிஞ்சின சொல் வேறு யாருதும் கிடையாது. அதனால் அந்த வாக்கிய பஞ்சாங்கங்கிறது வந்து இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அதுதான் இன்றைக்கும் கோயிலில் ஃபாலோ பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் திருக்கணிதம் அதுலேருந்து எடுத்து அதை அப்டேட் பண்ணி கொடுக்கப்பட்டது தான் இந்த திருக்கணிதம், திருக் பஞ்சாங்கம்னு சொல்லுவாங்க. அந்த திருக் பஞ்சாங்கம் உங்களுக்கு மனித இயல்புகளுக்கு மனித வாழ்க்கைக்கு ஒத்து வரக்கூடியதாக இருக்குது. அதனால் நான் ஃபாலோ பண்ணுறது திருக் பஞ்சாங்கம்னு சொல்லக்கூடிய திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு தான். அந்த திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி 2026 ஜூன் 1ஆம் தேதி இரவு 11 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய உச்ச வீடான கடகராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். இதுதான் குரு பயிற்சி. வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் மே மாதம் 26ஆம் தேதியே நடக்க போகிறது. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு நான் கொடுக்கறது வந்து திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு. இந்த குரு பயிற்சியில் வந்து 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு குரு பயிற்சி ஜூன் 1ஆம் தேதி நடக்கிறது ராத்திரி 11 மணிக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்டோபர் 31ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் அதிசாரமாக கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிசம்பர் 13, 2026 அன்னைக்கு அந்த சிம்ம ராசியிலேயே அதிசாரமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் பின்னோக்கி நகர ஆரம்பிச்சிடுவார். இது டிசம்பர் 13ஆம் தேதியிலேருந்து நடக்கும். ஜனவரி 24, 2027 அன்னைக்கு குரு பகவான் சிம்ம ராசியிலிருந்து வக்ரகதியில் கடகராசிக்குள்ள உச்சஸ்தானத்துக்குள்ளேயே வக்ரகதியில் வரார். அந்த இடத்துல வக்கரமாக பின்னோக்கி ஜனவரி 24 ஏப்ரல் 13, 2027 வரைக்கும் இருப்பார்.
அந்த இடத்துலேயே இருப்பார், வக்கரகதியில் இருப்பார். அந்த ஏப்ரல் 13, 2027 அன்னைக்கு குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சு அதுலேருந்து மறுபடியும் நேர் நோக்கிய பயணம் ஏற்பட்டு 2027 ஜூன் மாதம் 26ஆம் தேதி அன்று தன்னுடைய உச்சஸ்தானத்திலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். கடகராசிலிருந்து சிம்ம ராசிக்கு. ஸோ இப்போ நம்ம பலன் எப்படி இருக்குன்னா, நம்ம பொதுவாக தான் சொல்ல போகிறோம். ஆனால் நம்ம பலன் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 31ஆம் தேதி வரைக்கும் ஒரு விதமான பலன் இருக்கும், நல்ல பலன் இருக்கும் எல்லாருக்குமே. அக்டோபர் 31லேருந்து டிசம்பர் 13 வரைக்கும் சிம்ம ராசியில் இருக்கும் பொழுதும் நல்ல பலன் தான் இருக்கும். அவர் அதிசாரமாக போகிறது நல்லது தான். ஆனால் வக்ரகதி ஆரம்பிக்கும் போது டிசம்பர் 13 வக்ரம் சிம்மத்தில் ஆரம்பம். அந்த டிசம்பர் 13லேருந்து ஏப்ரல் 13 வரைக்கும் இந்த நாட்கள், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 13, 4 மாதம் கொஞ்சம் எல்லாருமே கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால் இந்த வக்கர காலம் ஒரு பொன்காலமாக இருக்கும், பொற்காலமாக இருக்கும். அதனால் அந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி வாகை சூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஏப்ரல் 13லேருந்து 2027 ஜூன் மாதம் வரை, 2027 ஜூன் 26ஆம் தேதி வரை உங்களுக்கு குருவின் பாதசாரம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால் உங்களுக்கு எல்லாருக்குமே குரு பயிற்சி பலன்கள் நற்பலன்களாக இருக்கும். பொதுவாக சனி பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி, சனி அடுத்த ராசிக்கு போகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே உங்களுக்கு நெகட்டிவ் பலன்களை காமிச்சிருவார். இப்போ சனி மீனராசியில் இருக்கார். மேஷராசிக்கு போனால் என்ன பிரச்சனை வருமோ அது மீனராசியில் இருக்கும் போதே கடைசி 6 மாதத்தில் காமிச்சிருவார். ஆனால் குரு பகவான் என்ன பண்ணுவார்னா, அங்கே போகிறதுக்கு முன்னாடி காமிப்பார். அங்கே போயிட்டு மறுபடியும் ஒரு நெகட்டிவை கொடுத்துட்டு திரும்பி அங்கேருந்து அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கடைசி 4 மாதம் ரொம்ப சூப்பராக கொடுத்துட்டு போவார், 4லேருந்து 6 மாதம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் லைஃப்பை பிளான் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி எடுத்துக்கோங்க. இந்த குரு பயிற்சி நடக்கும்போது சனி ஒரு தடவை வக்ரமாகிறாரு, வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அதுக்கப்புறமா டிசம்பர் 6, 2026 அன்னைக்கு ராகு கேது பயிற்சி நடக்க போகிறது. இந்த ராகு கேது பயிற்சி அதாவது டிசம்பர் 6லேருந்து ஜனவரி 24 வரைக்கும் சிம்ம ராசியில் கேது இருப்பார். அந்த சிம்ம ராசியிலேருந்து கேது எங்கே வருவார்னா கடகராசிக்கு வந்துடுவார். அந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் கேதுவோடு இணைகின்ற குரு நிறையா பேர்த்துக்கு ஆன்மீக நாட்டத்தை ஜாஸ்தி பண்ணுவார். இன்ஃபேக்ட் அப்போ நிறையா கோயில் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நிறைய கும்பாபிஷேகங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சன்னியாசிகளுக்கு நேரம் சூப்பராக இருக்கிறதுக்கான, அதாவது சன்னியாசிகளுடைய குரல் ஓங்கக்கூடிய நேரம் விட்டது. அதனால் இத்தனை நாளாக சன்னியாசிகளுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் சங்கடங்களை தந்து கொண்டிருந்த நபர்களிலிருந்து, அந்த நபர்களால் ஏற்பட்ட அவமானத்திலிருந்து சன்னியாசிகளுக்கு முன்னேற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லை, குலதெய்வ வழிபாட்டை அந்த சமயத்தில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அமோக பலன்கள் ஏற்படும். இதுதான் இந்த குரு பயிற்சியினுடைய பொதுவான சிச்சுவேஷன். பொதுவாக பொன்னிறத்தோன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடையும் பொழுது நற்பலன்களை கொடுத்து கொண்டே இருப்பார். அதன் பிரகாரம் இந்த குரு பயிற்சி 2026 to 27 குரு பயிற்சிங்கிறது 12 ராசிகளுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் வளர்ச்சியை தான் கொடுப்பாரே தவிர தாழ்ச்சியை கொடுக்க மாட்டார். இறங்கு முகம் இருக்காது. அதனால் நீங்கள் யாருமே கவலைப்பட வேண்டாம். இருப்பினும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் பாதிப்புகள் இருக்கா, குரு கெட்டு போயிருக்காரா, இல்லை எதிரி வீட்டில் உட்காந்துருக்காரா, நீச்சமாக இருக்காரா, இதெல்லாம் பார்க்கணும். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த பலன்கள் அதிகமாகவோ குறைவாகவோ நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது சம்பந்தமாக ஏதாவது விவரங்கள் வேணும், எங்கிட்ட கன்சல்டேஷன் கேட்கணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் அலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் நற்பலன்கள் கிடைத்திட வேண்டும் எனும் அடியேனின் மனதார பிரார்த்தனைகளை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.